வணக்கம், வெல்கம் டு அம்மா கைவண்ணமே. இன்றைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் கத்திரிக்காய் சட்னி. ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். செய்முறையை பார்ப்போம் வாங்க. கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் சின்ன கத்திரிக்காய் இருக்குது, ஒரு 6 எடுத்துருக்கிறேன்னா, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் மஞ்சள் தூள், சோம்பு, ஜீரகம், தேங்காய் பூ, பொட்டுக்கடலை, உப்பு. குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் கத்திரிக்காயை நம்ம வெட்டி அதில் போட்டுடலாம். இந்த காம்பை வெட்டி எடுத்துடலாம். அப்புறம் புழு ஏதாவது இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். ரெண்டு தக்காளியும் வெட்டி போட்டுடலாம். இந்த காம்பை எடுத்துடலாம். இப்போ 4 பச்சை மிளகாயை 2 கீரி உள்ளே போட்டுடலாம். வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டியதில்லை, குக்கரில் தான் அது வேக போகுது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே நம்ம வெட்டி போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் வைப்போம். குக்கரை மூடிடலாம். குக்கரில் ஸ்டீம் வருது, வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வந்துருச்சுது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ துருவியது, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு. இதை மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தேங்காய், சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சதை நம்ம எடுத்து வச்சுருப்போம் ஒரு கிண்ணத்தில். ஒரு 10 மினிட்ஸில் ஆயிரும். ரொம்ப ஈஸி. நமக்கு இட்லிக்கு ஒரு அவசரமாக சட்னி செய்யணுன்னா இந்த சட்னியை நம்ம செய்யலாம். குக்கரை திறக்கலாம். தேங்காய் அரைச்சதை போட்டுடலாம். கொஞ்சம் கடைஞ்சி விட்டுருவோம். நம்ம எல்லாமே அப்படியே முழுசாக கிடக்குது. ரொம்ப நைஸாக கடைய வேண்டாம், கொஞ்சம் அப்படியே தெரியணும் நமக்கு காயெல்லாம் இருக்கிறது. நம்ம கடைஞ்சதை லேசாக சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குது. லேசாக சுடட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுது. கடுகு போடலாம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு வரமிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிட்டுது. வெங்காயம் நல்லா அப்படியே கரிஞ்சி வருது. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இதை அந்த சட்னிக்குள்ளே ஊற்றிடலாம். அப்படியே கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகியாச்சுது. இட்லியும் ரெடியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டான இட்லி, அப்புறம் கத்திரிக்காய் சட்னி. ஒரு 15 நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் சட்னி செய்திடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள், செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.